நான் ஏஎல்பி ஜோதிடர் நட்ராஜ், சேலம்ல இருந்து. ஆவணி மாதம் பிறந்தாச்சு. எல்லோரும் ஆவணி மாதம் என்ன பலன் கொடுக்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்திருக்கீங்க. நானுமே பலன்களை சொல்றதுக்கு ஆவலோட காத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏஎல்பி என்னும் துல்லியமான மற்றும் எளிமையான ஜோதிட முறையை கண்டறிந்து நமக்கு கொடுத்த ஐயா திரு பெருவுரைமூர்த்தி அவர்களை வணங்கியும் நன்றி சொல்லியும் இன்னைக்கான பலன்களை பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மற்ற ராசி பலன்களை போல கிடையாது. இது லக்னத்திற்கான பலன். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு உங்களுடைய வயதினுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னம், அதாவது அக்ஷய லக்னம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வயதோட்ட லக்னத்திற்கான பலன்கள் தான் இது. லக்ன பலன்களுக்கும் ராசி பலன்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. முதல்ல இந்த வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ராசி பலன் அப்படின்னா என்ன, ராசினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம பிறந்தப்போ இந்த ராசி கட்டத்துல சந்திர பகவான் அப்படின்றவர் 12 கட்டங்கள்ல ஏதோ ஒரு கட்டத்துல இருப்பாரு. அதுதான் நம்மளுடைய ஜென்ம ராசி அல்லது பிறப்பு கால ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சந்திர பகவான் ஒரு நட்சத்திரத்துல நின்னுட்டு இருப்பாரு. அததான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அல்லது பிறப்பு நட்சத்திரம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நம்ம பலன் பார்த்தோம் அப்படின்னா அது சரி வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சரி வராது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மீன ராசியை எடுத்துப்போம். மீன ராசியில பிறந்தவர்களுக்கு சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இதனால அவங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது, 7.5 வருடத்திற்கான ஜென்ம சனி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசையோ சந்திர தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடக்குது அப்படின்னா அவர்களுக்கு சந்திரன் மீனத்தில் கிடையாது. அவர் எங்கிருந்து தசை நடத்துகிறாரோ அந்த ரிஷப ராசியில் தான் அவர் இருப்பார். அப்போ எப்படி இவர்களுக்கு அந்த 7.5 சனி இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும்? அது எப்படி அந்த சனி பகவான் பிறந்த கால சந்திரனை இப்போ போயிட்டு இருக்கிற கோச்சார கால சனி பகவான் பிரச்சனைக்கு உள்ளாக்குவார்? இதனால்தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய ராசி பலன் அப்படின்றது சரி வராமல் போகுது. ஜோதிடத்தில் மக்களுக்கு இருக்க நம்பிக்கையும் குறைவதற்கு இதுதான் காரணம். ஏன்னா சந்திரன் அங்க கிடையவே கிடையாது, மீனராசியில அவர் இல்லவே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் எப்படி ஒருத்தங்க சொல்லக்கூடிய அந்த பலன் அப்படின்றது சரியாக வரும்? அந்த பலனை அவரால் எப்படி கொடுக்க முடியும்? இதுதாங்க இங்க பிரச்சனையே. அதுல சில பேர் உங்களுக்கு திடீர் யோகம் வரப்போகுது, கோடியில பொருளை போறீங்க, நீங்க விரும்பியவர்கள் உங்களை தேடி வருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இது நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். ஆனா எப்படி நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் எண்ண அளவில் அல்லது கற்பனை அளவில் மட்டுமே நடக்கும். ஏன்னா இந்த சந்திரன் அப்படின்றவர் ஜோதிடத்துல அவர் இன்னொரு பேர் என்னன்னா மனோகாரகன் அப்படின்றதான் அவருக்கு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பேரு. அப்படின்ற பட்சத்துல இந்த சந்திரன் என்பவர் மனதை ஆள்பவர். அப்போ எப்படி ஒரு செயலை நிஜத்துல நமக்கு செய்து கொடுக்க முடியும்? அதனால்தான் வெறும் கற்பனைகள்ல மட்டுமே தான் இந்த ராசி பலன் இருக்குமே தவிர அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அதனால்தான் நம்ம ஏஎல்பியில் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா இந்த ராசி பலன் எதுவும் பார்க்கிறது கிடையாது. நம்முடைய இன்னைக்கு வயதோட்ட லக்னம் என்னவோ அந்த லக்னம் எங்க இருக்கோ அதுக்கு தான் நம்ம பலன் பார்த்து சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய உடல் இப்போ இந்த உடல் புள்ளி எங்க இருக்கோ அங்கிருந்துதான் நமக்கான நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாத்திரத்துல நம்மளுடைய மனது நம்ம எங்க இருக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க கொண்டு போய் விடும். இப்ப அமெரிக்காவில போய் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்த நொடியே இல்ல, அந்த நொடியே நம்மள கொண்டு போய் அமெரிக்காவில விட்டுரும். அடுத்த நொடியே நம்ம கடல் கடியில இருக்கணும்னு நினைச்சோம்னா கடல் ஆழத்துல கொண்டு போய் விடும். இல்ல இமயமலை உச்சியில இருக்கணும்னு நினைச்சோம்னா இமயமலை உச்சியில கொண்டு போய் விட்டுடும். இல்ல வேற்று கிரகத்துல போய் இருக்கணும்னு நினைச்சோம்னா அந்த நொடியே வேற்று கிரகத்துல கொண்டு போய் நம்மள விட்டுடும். இல்ல நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணாலும் அவர்கள் கூட இருப்பது போல் நமக்கு இந்த கற்பனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அதனுடைய வரையறை அதோடு சரி. ஆனால் நம்ம உடல் அப்படி கிடையாது. நம்ம உடல் அப்படிங்கிறது உண்மையிலேயே நகர்ந்தாகணும். நகர்ந்து அது ஒரு செயலை செய்யுது அப்படின்னாதான் அதற்கான சாதக பாதக பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதை துல்லியமாக சொல்லக்கூடியதுதான் இந்த அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்ற எளிமையான துல்லியமான ஜோதிட முறை. உங்களுடைய வயதோட லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நம்மளுடைய பெருவுரைமூர்த்தி ஐயா உருவாக்கிய ஏஎல்பி ஆப் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி மற்றும் பிறந்த ஊர் இந்த 3 தகவல்களையும் கொடுத்தீங்கன்னாவே இன்னைக்கு உங்களுடைய வயதோட்ட லக்னம் என்ன அப்படின்றது அதிலே தெளிவாக காமிச்சிடும். அதை பார்த்தே நீங்க பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசி பலன்களை நம்பி ஏமாறாதீங்க. வாங்க நம்ம கோச்சார பலன்களை பத்தி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோச்சார பலன் அப்படின்றது 10ல இருந்து ஒரு 20% வரையில் தான் வேலை செய்யும். அவரவருடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் பலமாக இயங்கும். அதற்கு இந்த கோச்சார கிரகங்கள் வழி விடலாமா வேண்டாமா அப்படின்றது இதுல இருந்து 20% தான் முடிவெடுத்து நமக்கு அதுக்கான சாதக பாதக பலன்களை கொடுக்கும். எனவே உங்களுடைய அருகில் இருக்கிற ஏஎல்பி ஜோதிடரை நாடி உங்களுடைய முழு பலன் என்ன அப்படின்றத உங்களுடைய சுயஜாதகத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்ப உங்களுடைய பலனை பார்ப்போம். தனுசு லக்னம் அட்சய லக்னமாக செல்பவர்களுக்கு தனுசு லக்னத்தில் கேது பகவானுடைய மூல நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய பூராட நட்சத்திரம் மற்றும் சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரம் இருக்கு. தனுசு லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி குரு பகவான் 8ல இருக்கிறது நல்லது இல்லை என்றாலும் வழிநடத்தி செல்லும் நட்சத்திராதிபதிகள் நல்ல இடத்துல இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க.
மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திராதிபதி கேது பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருக்காரு. இதனால நற்பலன்களை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்காரு. மூலம் 3 மற்றும் 4ஆம் பாதம் அட்சய புள்ளிகளாக செல்பவர்களுக்கு உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எதிர்பார்க்கிற பலன்கள் கிடைக்காது. அதனால் நீங்கள் செய்யற எல்லா காரியங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செய்வது நல்லது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மாதத்தோட ஆரம்பத்துல சுக்கிர பகவான் அழுத்தம் தரக்கூடிய 10ஆம் இடத்தில் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு மேல் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருவதனால் உங்களுக்கு லாபமான நற்பலன்களை கொடுப்பார். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் இருப்பதனால் நற்பலன்களையே கொடுப்பார். மூலம் முதல் 3 பாதங்களுக்கு கல்வி, குடும்பம், வருமானம் போன்ற விஷயங்கள் எதிர்பார்த்த பலன்களை கொடுக்காது. அதனால் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். மூலம் 4, பூராடம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதம் அட்சய புள்ளிகள் செல்பவர்களுக்கு குடும்பம், வருமானம், கல்வி போன்ற விஷயங்கள் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். நீங்கள் அன்றாடம் தண்ணீரை அப்படியே பருகுவதற்கு பதிலாக தண்ணீரில் சிறிது சீரகமோ அல்லது உங்களுக்கு விருப்பமான மூலிகைகளையோ போட்டு கொதிக்க வைத்து அதை பருகுவது மிக நல்லது. உங்களால் முடிந்தவரை அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை தானமாக கொடுத்து வந்தால் நற்பலன்களை கொடுக்கும். பூராடம் 4 மற்றும் உத்திராடம் 1ஆம் பாதம் அட்சய புள்ளிகளாக செல்பவர்களுக்கு குடும்பம், கல்வி, வருமானம் போன்ற விஷயங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நண்பர்கள், வாழ்க்கை துணைக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே உங்கள் சூழ்நிலையை பார்த்து ஆராய்ந்த பிறகு முடிவு செய்வது நல்லது. மூலம் 1, 2 பாதங்கள் அட்சய புள்ளிகளாக செல்பவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்த கசப்புகள் நீங்கி உறவு மேம்படுவதற்கான காலம். திருமணத்திற்காக எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு மனதிற்கு விரும்பிய வாழ்க்கை துணை அமைவதற்கான ஏற்ற காலம். மூலம் 3, 4 மற்றும் பூராடம் 1, 2 பாதங்கள் அட்சய புள்ளி செல்பவர்களுக்கு இளைய சகோதரர்கள், வாழ்க்கை துணை போன்ற விஷயங்கள் சற்று பலம் குறைந்து காணப்படுகிறது. எனவே கவனமாக கையாள வேண்டியது முக்கியம். பூராடம் 3, 4 மற்றும் உத்திராடம் 1 அட்சய புள்ளிகளாக செல்பவர்களுக்கு இளைய சகோதரன், வாழ்க்கை துணை, தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் தகவல் பரிமாற்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைக்குரியதாகவே அமைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதனால் கவனமாக கையாள வேண்டும். பூராடம் 2, 3 மற்றும் 4 மற்றும் உத்திராடம் 1ஆம் பாதம் அட்சய புள்ளிகளாக செல்பவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை, தீராத கடன் போன்றவை இந்த மாதம் குறைந்து சிறிது நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 10லிருந்து 20% வரைதான் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். அதுவும் உங்களுடைய சுயஜாதகம், பிறப்புகால சுயஜாதகம் அனுசரித்து அதற்கு அனுமதி கொடுத்தால்தான் இந்த கிரகங்கள் வழிவிடலையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதற்காக உங்கள் அருகில் இருக்கும் ALP ஜோதிடரை பார்த்து அவரிடம் உங்கள் ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.